வெல்கம் டு மை சேனல் ஸ்மால் பிஸ்னஸ் ஐடியாஸ். இது சிறு மற்றும் குறுந்தொழில்கள் பற்றிய தகவல்கள் தெரிந்து கொள்ள விடம். நம்ம பல சிறுதொழில்களை இந்த சேனலில் பார்த்துருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சிறுதொழில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பழைய டயர் ரீசைக்கிளிங், அதாவது மறுசுழற்சி. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், சிறுதொழில்னால் அதை இரண்டு மூன்று வகையாக பிரிக்கலாம். ஒன்று உற்பத்தி செய்து வியாபாரம் செய்வது, அதாவது இந்த காயர் டோர்மேட் மாதிரி அதை நம்ம உற்பத்தி பண்ணி மார்க்கெட்டில் விற்கலாம். அது தவிர ஹோல்சேல் டு ரீட்டைல், ஹோல்சேல்லேருந்து மொத்த வியாபாரிகள்கிட்ட வாங்கி ரீட்டைலர்கிட்ட கொடுக்கலாம், இல்லை நம்மளே ஒரு கடையை வச்சு கூட வியாபாரம் பண்ணலாம். உதாரணத்துக்கு முட்டை வணிகம் சொல்லலாம். முட்டை வியாபாரிகள்கிட்டேருந்து வாங்கி நம்மளே ஒரு கடை வச்சு கூட வியாபாரம் பண்ணலாம், இல்லை நம்ம ரீட்டைலுக்கும் சேல் பண்ணலாம். இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த மறுசுழற்சி. ஏற்கனவே பெட் பாட்டில் பற்றி பார்த்துருக்கோம். அதை தவிர இன்னொன்று ஒன்று பார்த்துருக்கோம், அதாவது காப்பர் ஒயர் எக்ஸ்ட்ராக்ஷன். இது மூணாவது பார்த்தீங்கன்னா இந்த பழைய டயர் ரீசைக்கிளிங். இதை நம்ம இப்போ டீட்டெயில்டாக பார்ப்போம். இன்று நாம் ஒரு அருமையான தொழில் விவசாய பற்றி தான் பார்க்க போகிறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதிகம் யாரும் செய்யாத தொழில், அதான் இந்த டயர் மறுசுழற்சி பற்றி. வருடந்தோறும் பார்த்தீங்கன்னா 30 கோடி டயர்கள் இந்தியாவில் பயன்படுத்தப்பட்டு வேஸ்ட்டாக அதை தூக்கி எறிகிறாங்க. ஆகவே இந்த பழைய டயர் ரீசைக்கிளிங் செய்வதன் மூலம் நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 45% ஃபியூவல் ஆயில், 30% பிளாக் கார்பன், 15% ஸ்டீல் வயர், அப்புறம் 10% கேஸ், இதெல்லாம் கிடைக்குது. அதாவது ஃபியூவல் ஆயில், பிளாக் கார்பன், ஸ்டீல் வயர் மற்றும் கேஸ் நமக்கு இந்த மறுசுழற்சியின் மூலமாக கிடைக்குது. அதுக்கு நம்ம ஒரு பிளான்ட் செட் பண்ணோம். அதெல்லாம் என்னங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். அதுக்கு பைராலஜிஸ் பிளான்ட்னு ஒரு செட் பண்ணுவோம். அது என்னங்கிறத பார்ப்போம். ஸோ இது பண்ணுறதன் மூலமாக நமக்கு எவ்வளோ ஆண்டுக்கு லாபம் வரும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 20 லட்சம் ரூபாய் வரை நம்ம சம்பாதிக்க முடியும். ஓகேவா? மூலப்பொருட்கள் அப்புறம் முதலீடு, இதை பற்றிலாம் நம்ம இப்போ பார்ப்போம். இதுக்கு மெயின் மூலப்பொருளே பழைய டயர்கள் தான். டூ வீலர், ஃபோர் வீலர் சரி செய்யும் இடங்கள், ஒர்க் ஷாப்பில் போய் நம்ம வாங்கிக்கலாம், அல்லது நம்ம இந்த ஸ்கிராப் யார்டில், டயர் ஸ்கிராப் யார்டில் போய் வாங்கிக்கலாம், இல்லை ஆன்லைனில் கூட சில பேர் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறாங்க, IndiaMart.com. அவங்கள்ட்டையும் ஒரு ரேட்டு பேசி இந்த டயரை நம்ம டன் கணக்கில் வாங்கிக்கலாம். நம்ம வாங்கும்போது டன் கணக்கில் தான் வாங்கணும். இதெல்லாம் கிலோ கணக்கெலாம் கிடையாது, எல்லாம் டன் கணக்கில் தான். இந்த பழைய டயர் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பைராலிசிஸ் பிளான்ட்னு ஒன்று இருக்கும். பைராலிசிஸ் பிளான்ட்டுங்கிறது இந்த படத்தில் காட்டின மாதிரி தான் இருக்கும். இந்த பைராலிசிஸ் பிளான்ட்டுக்குள்ளே டயரை வச்சு நம்ம எரிப்பதின் மூலமாக ஆயில், பிளாக் கார்பன், அதுக்கப்புறம் ஸ்டீல் ஒயர், கேஸ் எல்லாம் தனித்தனியாக பிரிஞ்சிடும். அதை இன்னொரு பிளான்ட்டை வச்சு அதை நம்ம கலெக்ட் பண்ணிடுவோம். அதை எப்படி வைக்கணுங்கிறதுக்கு தான் இந்த ஃபோட்டோவில் காட்டியிருக்கு. இங்க பாருங்க. இந்த டயர்களை இந்த பிளான்ட்டுக்குள்ளே இந்த மாதிரி தான் நம்ம ப்ளேஸ் பண்ணோம். ப்ளேஸ் பண்ணிட்டு மிஷின் ஆன் பண்ணோம்னாக்கா நமக்கு தேவையானதை தனித்தனியாக பிரித்து கொடுத்துரும். இந்த ஃபியூவல் ஆயில் அப்படிங்கிறது பெரும்பாலும் கிளாஸ் ஃபேக்ட்ரி, ஸ்டீல் ஃபேக்ட்ரி, அப்புறம் ஃபர்னேஸ் இண்டஸ்ட்ரி, சிமெண்ட் ஃபேக்ட்ரி, அப்புறம் பாய்லர் ஃபேக்ட்ரி, இதிலெல்லாம் இதை இந்த ஃபியூவல் ஆயில் பயன்படுத்துகிறாங்க. அதனால நம்ம அந்த இடங்கள்ல இதை நம்ம விற்பனை பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிளாக் கார்பன் பவுடர். பிளாக் கார்பன் பவுடர் பொறுத்த வரைக்கும் எங்கே பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரப்பர் இண்டஸ்ட்ரீஸில், இங்க் இண்டஸ்ட்ரீஸில் அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ரோடு போடுறதுக்கும் இந்த பிளாக் கார்பன் அதிகமாக பயன்படுத்தப்படுகிறது. இந்த ஃபியூவல் ஆயில் பார்த்தா இந்த படத்தில் காட்டின மாதிரி தான் இருக்கும். பிளாக் கார்பனுங்கிறது இதை மாதிரி தான் இருக்கும். தார் ரோடு போடும்போது எல்லாம் நிறைய பயன்படுத்திப்பாங்க. இந்த ஃபியூவல் ஆயில் ரீசைக்கிளிங் பிஸ்னஸ் மூலமாக ஒரு நாளிற்கு நம்ம 4000 லிட்டர் வரைக்கும் ஃபியூவல் ஆயில் உற்பத்தி பண்ண முடியும். நம்ம பிளான்ட் செட்டப் எப்படி பண்ணுறோங்கிறத பொறுத்து இருக்குது. அது 10 TPD கெப்பாசிட்டி வாங்கும், 10 டன்ஸ் பர் டே. அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு 4000 லிட்டர் வரைக்கும் நம்ம இந்த ஃபியூவல் ஆயில் உற்பத்தி பண்ண முடியும். மாதத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா 1,20,000 லிட்டர் வரைக்கும் வரும். பிளாக் கார்பன் பவுடர் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 3000 கிலோ வரைக்கும் கிடைக்கும். ஸோ 78,000 கிலோ கார்பன் நம்ம உற்பத்தி பண்ணலாம். இந்த ஃபியூவல் ஆயில் பார்த்தீங்கன்னா ரூபாய் 40 வரைக்கும் விற்பனை செய்யப்படுகிறது. ஸோ 1,00,000 லிட்டர் அப்படின்னு நீங்கள் கணக்கு பண்ணால் கூட 40 லட்சம் ரூபா வரைக்கும் அதில் நமக்கு வருமானம் கிடைக்கும். இதில் ஃபியூவல் ஆயிலில் நம்ம இது கார்பன் பார்த்தீங்கன்னா 8 ரூபா வரைக்கும் எடுக்கிறாங்க. 8 ரூபா வரைக்கும் நம்ம விற்பனை பண்ண முடியும். அது ஒரு மாதத்திற்கு 78,000 8 போட்டிங்கன்னா 6,24,000 ரூபா வரைக்கும் நம்ம தாராளமாக வருமானம் வரும். ஸ்டீல் வயர் பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு 1,800, அதாவது ஒரு நாளுக்கு 1,800 கிலோ கிடைக்கும். மாதத்திற்கு தோராயமாக ஒரு 36,000 கிலோ வரைக்கும் நம்ம அந்த ஸ்டீல் கிடைக்கும்.
அது பார்த்தீங்கன்னா ரூ. 20 வரைக்கும் எடுக்கிறாங்க. 36,000 இன்ட்டு 20 போட்டிங்கன்னா 7,20,000 வந்து அதில் வருமானம். ஸோ மொத்த வருமானம்னு பார்க்கும்போது 40,00,000 ப்ளஸ் 6,24,000 பிளாக் கார்டு வருது. அதுக்கப்புறம் 7,20,000 அது மிஸ்டேக் வருது. எல்லாம் சேர்த்தோம் அப்படின்னாக்கா 53,44,000 வரைக்கும் 53,44,000 வரைக்கும் நமக்கு வருமானம் வரும். அப்புறம் இடவசதி, அப்புறம் முதலீடு நம்ம பார்ப்போம். இப்போ முதலீடுன்னு பார்த்தீங்கன்னா சமீப காலமாக சிறு தொழில்களுக்கு 5 கோடி 10 கோடி வரைக்குமே சிறு தொழில் தான் அது. நமக்கு தான் கோடிங்கிறது பெரிய அமௌண்ட்டாக இருக்குது. பட் கோடியெல்லாம் இன்றைக்கி ஒன்றுமே கிடையாது. 5 கோடி ரூபா வரைக்குமே சிறு தொழில்களில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். சிறு தொழில்னால 5 கோடி 10 கோடி வரைக்கும் தான். ஸோ இங்கே முதல்ல இடவசதி எவ்வளோ வேணுங்கிறத பார்ப்போம். இடவசதின்னு பார்த்தீங்கன்னா குறைஞ்சது 10,000 15,000 அல்லது 20,000 சதுர அடி வரைக்கும் தேவைப்படும். சிறிய இடவசதியெல்லாம் வச்சு நம்ம பழைய தொழிலில் காட்டேஜ் இண்டஸ்ட்ரியில் பண்ண மாதிரி பண்ண முடியாது. இது மினிமம் பிளான் செட் பண்ணலாம். அதனால 10,000 15,000 சதுரடி வேணும். அது பெரும்பாலும் ரெண்ட்டுக்கோ லீஸுக்கோ தான் போக முடியும். யாருமே சொந்தமாலாம் வச்சுருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்படியே வச்சுருந்தாலும் நடு ரோட்லலாம் இது பண்ண முடியாது. அந்த நடு இதுலலாம் பண்ண முடியாது சிட்டிலெல்லாம். இது இண்டஸ்ட்ரியல் ஏரியாலலாம் போய் இந்த பிளான் நம்ம செட் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அட்மின் ஆஃபீஸு, அதுக்கப்புறம் வந்து ப்ரெமிசஸ், மெயின் கேட்டு இதெல்லாம் கணக்கு போட்டிங்கன்னா அதுக்கு ஒரு 20 லட்ச ரூபா வரைக்கும் நம்ம தனியாக செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். அது தவிர வந்து டாடா ட்ரக், அல்ட்ரா ட்ரக்கு, அது ரா மெட்டீரியல் கேரி பண்ணுறதுக்கு ஒரு 20 லட்ச ரூபாய்க்கு நம்ம வாங்கி தான் ஆகணும். அதுக்கப்புறம் மெக்கானிக்கல் லோடர், அந்த பைராலிசிஸ் பிளான்ட் உங்களுக்கு காமிச்சா, அந்த பைராலிசிஸ் பிளான்ட்டுக்குள்ளே அந்த டயர் வைக்கிறதுக்கு ஒரு மெக்கானிக்கல் லோடர் வேணும். அதுக்கு 15 லட்ச ரூபா வரைக்கும் ஆகும். மெஷினரி காஸ்ட்னு பார்த்தீங்கன்னா ஒரு 20 லட்சம் ஆகும். அதுக்கப்புறம் இந்த அதுக்கப்புறம் இந்த பைராலிசிஸ் பிளான்ட் அப்படிங்கிறது அப்புறம் அந்த பைராலிசிஸ் பிளான்ட்டுங்கிறது நீங்கள் அந்த indiaMart.com வெப்சைட்டில் போய் பார்த்தீங்களான்னா நிறைய சாம்பிள்ஸ்லாம் நீங்கள் பார்க்கலாம். அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் எப்படி அது ரன் ஆகுதுன்னு கூட உங்களுக்கு பார்க்க முடியும். இது வந்து 10 டன்ஸ் பர் டேக்கு வந்து 50 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட். அந்த பிளான்ட்டினுடைய செலவு, இந்த பைராலிசிஸ் பிளான்ட் வந்து 50 lakhs ஆகும். இது 10 டன்ஸ் பர் டே, இது 40 டன்ஸ் பர் டே, 30 டன்ஸ் பர் டே, அதெல்லாம் நிறைய டிஃபரன்சஸ்லாம் இருக்குது. நிறைய கெப்பாசிட்டிலாம் இருக்குது. லைசன்ஸ் எடுக்கணும். லைசன்ஸ் நிறைய லைசன்ஸ் இருக்குது. அது என்னங்கிறது லிஸ்ட்டு சொல்கிறேன். அதுக்கு குறைஞ்சபட்சம் 2,50,000 வரைக்கும் ஆகும். ஒர்க்கிங் கேபிட்டல் பார்த்தீங்கன்னா 25,000 30 லட்ச ரூபா வரைக்கும் ஆகணும். ஆக மொத்தம் உங்களுக்கு ஓவரால் இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா 85 லட்சத்துலேருந்து 1,4 கோடி, 1,30,00,000 வரைக்கும் இந்த மறுசுழற்சி, டயர் மறுசுழற்சி அந்த தொழிற்சாலைக்கு நம்ம இன்வெஸ்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். அந்த மொத்த பிஸ்னஸ்க்கும் நம்ம புரியுதா? 1,4 கோடி வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்டு. பட் இது ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டு தான். அந்த இன்வெஸ்ட் பண்ணி நம்ம வருஷத்துக்கு 2 கோடி ரூபாய் வரைக்கும் கூட சம்பாதிக்கக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி உண்டு. நமக்கு வந்து ஒரு நாளைக்கு 10 டன் பழைய டயர் தேவைப்படும். இப்போ செலவுகள்லாம் என்னங்கிறத உத்தேசமான செலவுகளை பற்றி நம்ம பார்ப்போம். 10 டன் டயர்னா ஒரு டயர் ஒரு கேஜிக்கு வந்து 8 ரூபா, 8 ரூபா 9 ரூபா 10 ரூபா டயரை பொறுத்து இருக்கு. ஒரு மாதத்திற்கு 300 டன் பழைய டயர் நமக்கு தேவைப்படும். அதை நீங்கள் கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 24 லட்ச ரூபா நம்ம மூலப்பொருட்களுக்கு மட்டுமே தேவைப்படும். சம்பளம் கொடுக்கணும். வேலையாட்கள்லாம் இருப்பாங்க. அது ஒரு ஆள்லாம் அதெல்லாம் பண்ண முடியாது. அதனால நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு 1,40,000 வரைக்கும் செலவாகும் ஒரு உத்தேசமாக. அப்புறம் மாத மின்சார செலவு ஒரு 3 லட்ச ரூபா, பராமரிப்பு செலவு வந்து 1 லட்ச ரூபா, சண்டரி எக்ஸ்பென்சஸ், மெயின்டெனன்ஸ் இதெல்லாம் தேவைப்படும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 3 லட்ச ரூபா வரைக்கும் ஆகும். இப்போ மற்ற செலவுன்னு பார்த்தீங்கன்னா 32,40,000 வரைக்கும் ஆகும். ஸோ வருமானத்திலிருந்து, வருமானம் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் எவ்வளோ வருமானம் வருங்கிறத. அது வந்து 53,44,000. அதுலேருந்து இந்த 32 லட்சத்தை நீங்கள் கழிச்சிங்கன்னா நமக்கு நிகர லாபம்னு பார்த்தா ஒரு 21 லட்ச ரூபா வரைக்கும் ஒரு மாதத்திற்கு வரும். வருஷத்துக்கு கிடையாது, மாதத்திற்கு. வருஷம்னு பார்த்தீங்கன்னா 2,50,000 கிட்டத்தட்ட வரும். தேவைப்பட லைசன்ஸ்னு நான் ஏற்கனவே சொன்ன நிறைய லிஸ்ட் இருக்குன்னு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா முதல்ல பிஸ்னஸ் ரெஜிஸ்ட்ரேஷன், எம்எஸ்எம்இ ரெஜிஸ்ட்ரேஷன், ட்ரேட் லைசன்ஸு, ஜிஎஸ்டி நம்பர், அப்புறம் ஃபேக்ட்ரி லைசன்ஸ் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன், எலக்ட்ரிசிட்டி பர்மிஷன், பொல்யூஷன் போர்டினுடைய பர்மிஷன், ஒரு இபிஎஃப், பிஎஸ்சி ரெஜிஸ்ட்ரேஷன் எல்லாமே கண்டிப்பாக தேவைப்படும். இதுக்கே ஒரு 2 லட்சம் 3 லட்சம் செலவாகும். அதையும் நம்ம முன்னாடி போட்டாச்சு இந்த செலவு. ஸோ ஒரு டயர் ரீசைக்ளிங் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதா 1,4 கோடி, சாரி 1,4 கோடி ஆகும் அப்படின்னா கூட இது ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட். ஒரே ஒரு வாட்டி தான் நம்ம முதலீடு பண்ண போகிறோம். அது ஸோ மாதம் மாதம் நமக்கு 21 லட்சம் வரை வருமானம் கிடைக்கும். ஸோ ஒரு வருடத்துல நம்ம 2 கோடி ரூபாய் வரையும் சம்பாதிக்கக்கூடிய ஒரு நல்ல தொழிலாக இந்த டயர், பழைய டயர் ரீசைக்கிளிங், அதாவது பழைய டயர் மறுசுழற்சி தொழில் பார்க்கப்படுகிறது.
இதே போல இன்னும் பல அரிய தகவலுடன் அடுத்த காணொளியில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.